அனதர் டே இன் பெங்களூர். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஏங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா வந்து தனிமைன்ற விஷயத்த நிறைய பேர் தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. தனிமைன்றது அத்தியாவசியமான ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக ஆப்ஷன் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணாமல் விட்டுறாரு. வந்து லாஸ்ட் ஒரு 1.5 years 2 years பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். நிறைய இடங்களுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. தனிமையில் இருக்கிறது அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ரூம்குள்ளே தனியாக ஒரு செவத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறதோ இல்லை கும்பலாக இருக்கும்போது 4 பேர் சிரிச்சு பேசாமல் இருக்கிறதோ அது கிடையாது. தனிமைன்றது என்னன்னா உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ தனியாக ட்ராவல் பண்ணுங்க, பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான். நீங்கள் யார் உண்மையிலே அப்படின்ற விஷயம் நீங்கள் எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து யூ கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருந்தாலுமே அவங்க தனியாக இருக்கிறதுக்கான வழியை வந்து நிறைய விதத்தை தெரிவிச்சிருக்காங்க. பட் தனியாக இருக்கிறது அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம். பட் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை விட புத்திசாலினால யாருமே கிடையாது. தனியாக ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது வந்து கண்டிப்பான ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அதுக்குன்னு எப்பயுமே தனியாக ட்ராவல் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்குமாச்சும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்குனாச்சும் நீங்கள் வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு பெஸ்ட்டான விஷயம். உங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. ஸோ அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஜஸ்ட் போயிட்டு. ஸோ ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா லேட்டரானு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யார் அப்படின்ற விஷயம் நீங்கள் தெளிவாகிடுவீங்க. ஏன்னா நம்ம யாருன்ற விஷயம் நம்ம தெளிவாகலன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பிரிடிக்டபிளான சிச்சுவேஷன்ஸ் நிறைய டைமில் வந்து உருவாக்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்றது வந்து தெரிய வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே இந்த உலகம்ன்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு திடீர்னு நல்லா தோணுச்சு. ஸோ அதனால் சொல்லணும்னு தோணுச்சு. மேபி இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி கூட இருக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான்.